விசுவாச வார்த்தை சொல்லுங்க என்று சொன்னால் உள்ளத மறைச்சு எல்லாம் பொய்யா ஆண்டவர் பாப்பார் என்று கதைங்க சொல்லல. அவன் உள்ளதான் சொல்றான். மரணம் இருக்குது, வேதனை இருக்குது, ஆனால் நீ கை வைக்கும் பொழுது சூழ்நிலை மாறும், சூழ்நிலை மாறும், என் வீட்டின் பிரச்சனை மாறும். அதை நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கையிடுகிறேன். ஆமென். இப்படி இவன் சொல்லும் பொழுது பக்கத்தில் அவனோடு வந்த ஒருவன் நினைச்சிருப்பான், சரியா வேதனையில சொல்றார், பிள்ளை சாக போகுது, அவர் தன் வேதனைக்கு சொல்லட்டும் சொல்லிக்கலாம். ஆனால் அவன் எதையும் பார்க்கவில்லை. தன் மனசிலே கர்த்தரை நினைத்து தன் வாயால் அறிக்கை செய்தான். அவள் பிழைப்பாள், அவள் பிழைப்பாள். இன்றைக்கு நீங்க அறிக்கை செய்வீங்களா? மனசுல நினைக்கிறோம், மனசுல நினைக்கிறோம், அது விஷயம் இல்லை. மனசுல நீ நினைத்தால், இருதயத்துல நீ விசுவாசித்தால், உன் வாயினால் அறிக்கை செய்ய என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. இருதயத்துல நீ நினைக்கிறாயா, அதை வாயால சொல்லு. எஸ். அதை தந்த ஜபீர் செய்தான். என் பிள்ளை பிழைப்பாள், என் வீடு ஆசீர்வதிக்கப்படும், என் வீட்டின் மரண வேதனை சந்தோஷத்தின் நிகழ்வாக என் வீடு மாறும். இந்த விசுவாச அறிக்கை செய்தவனுக்கு பின்னால இயேசு போனார். ஆமென் சொல்லுங்க. எவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அறிக்கை செய்றாங்களோ அவங்களோட இயேசு வருவார். அல்லேலூயா. அவங்களோட துக்கம் வராது, உபத்திரவம் வராது, மரண போராட்டம் வராது. அதை ஜெயிக்கிற இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட வந்து அவர்களை நடத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. உடனே இப்படி அறிக்கை செய்த உடனே ஆண்டவர் கூட போனார். ஆமென் சொல்லுங்க. நாங்க என்ன சொல்றோம், ஐயா கூட வாங்க. அட வாராரே இல்ல. ஏன் சொல்லுங்க? ஆமாம், எங்கட மனசு ஒன்றை நினைக்குது, வாயின் ஒன்றை நினைக்குது. மனசு ஒன்றை நினைக்குது, வாய் ஒன்றை சொல்லுது. ஒரு நாளும் நம்முடைய நாவினால அவிசுவாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது. மரண தருவாயில் அவன் சொல்லுகிறான், பிழைப்பான். இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது இந்த வீட்டு சூழ்நிலையை கர்த்தர் அறிவார். ஆமென் சொல்லுங்க. வீட்டு பாத்திரங்களை கூட சரியாக எடுத்து வைக்க முடியாதபடி குழப்பத்தோடு நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். ஆவியானவர் பேசுகிறார், அது உண்மை. வீட்டை கூட சரியாக ஒழுங்குபடுத்த முடியாதபடி குழப்பத்தோடு நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். உன் மனசு நினைக்கலாம், நான் போயும் பிரச்சனைன்னு நினைக்கலாம். ஆனா இன்று இப்பவே நீ அறிக்கை செய், என் இயேசு என்னோடு கூட வருவார். என்னுடைய வீட்டு சூழ்நிலை மாறும், எனக்கு பிழைப்பு உண்டாகும் என்று நீ விசுவாசித்து பார். உன்னோடு கூட இயேசு நிற்பார். என்ன தகவல் வருகிறது? ஜபீரே, உன் முயற்சி எல்லாம் வீணா போச்சுது, இனி ஒன்றுமே செய்ய முடியாது, பிள்ளை செத்து விட்டது. அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்க? போதகரை வருத்தப்படுத்தாத, சும்மா மினக்கடாத, வீட்டுக்கு வந்து ஆக வேண்டியதை பார்த்து பொடி அடக்கம் செய்கிற வேலையை பார். எப்படி இருந்திருக்கு? ஒருவேளை ஜபீர் யோசித்திருப்பான், இதுல மட்டும் ஆண்டவர் மினக்கடாமல் வந்திருந்தாள், ஒருவேளை என் பிள்ளையின் ஜீவன் போகும் முன்னால ஆண்டவற்ற கை அவள் மேல பட்டிருக்குமே. இன்னைக்கு சில வேளை நாங்கள் சிந்திக்கிறது அதுதான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்திருக்கலாமே, 2 மாசத்துக்கு முன்னுக்கு நடந்திருக்கலாமே, ஏன் இவங்க எல்லாம் எனக்கு குறுக்க வந்தாங்க, இந்த மனுஷங்களை எல்லாம் ஏன் நான் கண்டேன் என்று சில கசப்புகள் இன்றைக்கு எங்களுக்குள்ள பெருகி கொண்டிருக்கிறது. இவன் ஏன் குறுக்க வந்தான், அவன் இந்த வழியில வந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் குறுக்க வந்தாலும் எனக்கும் உனக்கும் கர்த்தர் நியமித்திருக்கிறது, ஒரு நாளும் தடைபடாது. எங்கள விசுவாசத்தின் வார்த்தைகள், எங்கள விசுவாசத்தின் அறிக்கைகள் ஒரு நாளும் வீணாய் போகாது. அல்லேலூயா. வசனம் ரோமரில் சொல்லப்பட்டது போல, அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. விசுவாசிக்கிற உன்ற வாழ்க்கையில சிலர் குறுக்க வருவார்கள், சிலர் இடையில வருவார்கள். அதை குறித்து நீ சஞ்சலப்பட வேண்டாம். ஜபீர் உடைக்கப்பட்டான், எல்லாம் முடிந்தது. வாயை திறந்து எல்லாம் முடிஞ்சது என்று சொல்லாத. வாயை திறந்து இனி ஆண்டவரை நீர் வீட்டுக்கு வர வேண்டாம் என்று சொல்லாத. வாயை திறந்து பாஸ்டர்மார் வீட்டுக்கு வரக்கூடாது சொல்லாத. வாயை திறந்து என்ற வீட்டில் ஜெபம் வைக்க கூடாது சொல்லாத. வாயை திறந்து நான் சேர்ச்சுக்கு போக மாட்டேன் என்று சொல்லாத. வாயை திறந்து நான் சாக போறேன் என்று சொல்லாத. விசுவாசம் உள்ளவனாயிரு.
இந்த தாமதம் எல்லாம் உந்த விசுவாசத்தை கெடுக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. இந்த தாமதம் உன்னுடைய விசுவாசத்தை கெடுக்க கூடாது. ஆமென். இன்றைக்கு நீ உபவாசித்திருக்கலாம், இன்றைக்கு நீ பல நாட்களை ஜெபித்திருக்கலாம், பல தாமதங்கள் இருக்கலாம். இன்றைக்கு இயேசு உனக்கு சொல்லுகிற காரியம், விசுவாசத்தை விட்டு விடாதே, பயப்படாமல் விசுவாசத்தோடு நீ எனக்காக காத்திரு. அல்லேலூயா. 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 ஐயோ, நான் ஆஸ்பத்திரியே போக மாட்டேன் என்று நினைத்த உன்னை இன்றைக்கு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கொண்டு வச்சிருக்கலாம். அந்த இடத்துல இயேசு வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா? பயப்படாத, விசுவாசத்தோட இரு. ஆமென் சொல்லுங்க. நீங்க கேட்கல, என்ன ஆண்டவரே, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்து, மல்லாவிக்கு கொண்டு வந்து, யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வந்து, கடைசியா தியேட்டர்ல கொண்டு வந்துட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, விசுவாசத்தோட இரு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தோட இரு. விசுவாசத்தோட இரு. விசுவாசத்தோட இரு. எத்தனை பேர் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க? விசுவாசத்தோட இரு. உன்னுடைய சூழ்நிலை மாறு, பிழைப்பு உண்டாகு. என்னுடைய பிள்ளை பிழைப்பாள் என்று விசுவாசித்தாய் அல்லவா? அந்த விசுவாசத்தோட தொடர்ந்து நீ ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் சொல்கிறார், அவிசுவாசத்தை பேசிடாத ஜாவீரு, சோர்ந்து போகாத ஜபீரு, தேவையில்லாத வார்த்தையை பேசாத. ஒரு ஊற்றிலிருந்து நல்ல தண்ணீரும் கெட்ட தண்ணீரும் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆகவே இப்பத்தான் நல்ல வார்த்தை ஒன்று நாவிலிருந்து வந்துச்சது, ஒரு சில மனுஷன் கெட்ட வார்த்தை வரக்கூடாது. விசுவாசத்தோட இரு. விசுவாச அறிக்கை என்றால் உள்ளதை சொல்லாது என்று சொல்லல, உள்ளதை சொல்லு. ஆமென் சொல்லுங்க. என்ன உள்ளது? என் மகள் மரண வேதனைப்படுகிறாள். அல்லேலூயா. என் பிள்ளை சாக போகிறாள். என் வீட்டில நிம்மதியே இல்ல ஆண்டவரே. ஆமென். நான் எதை செய்தாலும் வாய்க்காமல் போகிறது ஆண்டவரே. அடுத்ததை அவன் சொல்லுகிறான், நீர் கை வைக்கும் பொழுது என் பிள்ளை பிழைப்பாள். ஆமென். பிழைப்பாள். ஆமென். பிழைப்பாள். ஆமென். அவன் சொல்லுகிறான், நீர் வரும் பொழுது இது மாறும். மாறும். ஆமென். ஆமென். என்ற வீடு அப்படி இருக்காது. ஆமென். சொல்லுங்க, என்ற வீடு, என்னுடைய வீடு அப்படி இருக்காது. அப்படி இருக்காது. ஏசப்பா, ஏசப்பா, இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசித்ததை சொல்லுகிறேன். விசுவாசித்ததை சொல்லுகிறேன். நிறைய பிரச்சனை, நிறைய பிரச்சனை என்னட்ட இருக்குது. இருக்குது. தாங்க முடியல. தாங்க முடியல. யார்கிட்டயும் சொல்லவும் முடியல. யாரிடத்தையும் சொல்ல முடியல. பாஸ்டருக்கு கூட, பாஸ்டருக்கு கூட என்னால சொல்ல முடியல. என்னால சொல்ல முடியல. ஆனால் இப்ப நான் விசுவாசிக்கிறேன். இப்ப நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய சூழ்நிலை மாறும். என்னுடைய சூழ்நிலைகள் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசியை நீங்க போய் கேட்டு பாருங்க, உன்னுடைய விசுவாசம் என்னன்னு சொன்னால் அவன் சொல்லுவான், நான் இருளிலே உட்கார்ந்தால் என்னண்டு, அப்ப எங்க இருக்கிறேன்? இப்ப இருட்டல. அவர் அதை சொல்றார், இருளிலே உட்கார்ந்தால். அடுத்தது என்ன சொல்ற? கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அடுத்து சொல்ல, என் சத்துருவே, என் சத்துருவே, நீ என்னை குறித்து பெருமைப்படாத, சந்தோஷப்படாத, சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும், நான் விழுந்தாலும் அப்படியே கிடக்க மாட்டேன். அப்படியே இருக்க மாட்டேன். எழுந்திருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். இதுதான் அறிக்கை. சில பிரச்சனைகள் என்ன விழுத்தி இருக்குது, ஆனா அப்படியே நான் போக மாட்டேன். நான் எழும்புவேன். நான் எழும்புவேன். பைபிளை கையில வச்சிருங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் எழும்புவேன். நான் எழும்புவேன். பயப்பட கை வைத்து சொல்லு, நான் எழும்புவேன். ஒரு பைபிள் ஒரு கையை வச்சு கையை வைத்து சொல்லு, நான் எழும்புவேன். அல்லேலூயா. இதை நீங்க அறிக்கை செய்ய வேண்டும். ரோட்டில் அறிக்கை செய்ய வேண்டும். வைத்தியசாலையில் அறிக்கை செய்ய வேண்டும். எல்லா துன்பங்களுக்கு மத்தியில் அறிக்கை செய்ய வேண்டும். நான் எழும்புவேன். என்னுடைய நிலைமை மாறும். என்னுடைய குடும்பம் பிழைக்கும். என்னுடைய பிள்ளை ஜீவன் பெற்றுக் கொள்ளும். இப்படியே என் வாழ்க்கை முடியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கூட என்ன சொன்னார்? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். எந்த ஆலயத்தை? தன்னுடைய சரீரத்தை.
இடிச்சு போடுங்க. ஹalleluya. மூன்றாம் நாள் நான் அதை எழுப்புவேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, மூன்றாம் நாள் மூன்றாம் நாள் எனக்கு இருக்குது. எனக்கு இருக்குது. ஒரு கையெழுத்துங்க, மூன்றாம் நாள் மூன்றாம் நாள் எனக்கு இருக்குது. ஹalleluya. 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 சொல்லுங்க. இடையில சில மனுஷர்கள் குறுக்காக வந்து தாமதங்களை போடுறாங்க, வேகத்தை குறைக்கிறாங்க, தடைகளை கொண்டு வராங்க. ஆனாலும் நான் விசுவாசித்தேன், வெட்கப்பட மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். ஜாபீர் சொல்லிருப்பான், என்னிட்ட வந்தாங்களா பாசமா, நீங்க சொன்னீங்களா போதுற வருத்தப்படுத்த விட மாட்டேன். பாத்தீங்களா, என்ற விசுவாசத்துக்கு கர்த்தர் நம்பக்கப்படவில்லை. எத்தனை பேருக்கு போய் சொல்லியிருப்பான், ஆண்டவர் எனக்கு இப்படி அற்புதத்தை செய்தார். இதனால நான் போய் அவர்கிட்ட சொன்னேன், அவரை முழுமையாய் விசுவாசிச்சு எல்லாருக்கும் முன்னால் அறிக்கை செய்தேன், கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்தார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? எத்தனை பேர் ஆட்களுக்கு விசுவாசத்தை சொல்லுவீங்க? எத்தனை பேர் உங்களோட ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவீங்க? நீங்க பெற்றுக்கொண்ட விடுதலை எத்தனை பேருக்கு சொல்லுவீங்க? எனக்குள்ள இயேசு இருக்கிற எத்தனை பேர் சாட்சி சொல்லுவீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா பாடுகளும் வேதனைகளும் நிறைந்த பாத்திரங்கள் இந்த சபையில இருக்குது. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜபீரை போல வாழ்க்கையை இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பிழைப்பு உண்டாகும் என்று சொல்லி? அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், வீடு பிழைக்கும், வீடு பிழைக்கும், வீடு பிழைக்கும், வீடு பிழைக்கும், வீடு பிழைக்கும். இதுதான் என்னுடைய விசுவாசம். நான் அதை பேசுகிறேன், இயேசுவுக்கு முன்னால் பேசுகிறேன், இயேசுவை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு முன்னால் பேசுகிறேன். எனக்கு பிழைப்பு வரும். நான் கையேந்த மாட்டேன், நான் அனாதையாக போக மாட்டேன், நான் நடுத்தரவில் போக மாட்டேன், நான் நாயாக வாழ மாட்டேன், பாழாக இருக்க மாட்டேன், கடன் வேண்ட மாட்டேன். இயேசு என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்னுடைய அம்மாவும் என்னுடைய அப்பாவும் எனக்கு ஒரு சீதனமும் தரவில்லை, ஒரு பணமும் தரவில்லை, ஆனா கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அதான் விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. உண்மையா பாஸ்டர், எனக்கு யாருமே ஒன்றும் செய்யல, ஆனா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். நான் கடன் பட மாட்டேன், நான் நல்லா இருப்பேன், ஆண்டவருக்கு மகிமை, என்னை கைவிடான்னு சொல்றோம் மட்டும் கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்த. அந்த விசுவாசத்தை மனசுல கொண்டு வந்து அறிக்கை செய்து அந்த அறிக்கையை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. இப்போ ஒரு விசுவாசத்தை எடுங்க, ஜபீருவை போல ஒரு விசுவாசத்தை எடுங்க. அந்த விசுவாசத்தை கர்த்தருக்கு முன்னால் அறிக்கை செய்யுங்க. அப்பா, பிரச்சனை இப்படித்தான் இருக்குது, போராட்டம் இப்படித்தான் இருக்குது, ஆனா நான் அதை விசுவாசிக்கிறேன், இது இப்படி மாறும். ஆமென் சொல்லுங்க. எப்படி மாறும் என்று கர்த்தர் உங்களோட மனசுல பாரம் போறாரு, அப்படி சொல்லுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? விசுவாசத்தினால் நீதிமான், விசுவாசத்தினால். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. சுகத்துக்கு விசுவாசமா ஜபமா முக்கியம்? விசுவாசம் பண்ற கையெழுத்துங்க. ரைட், கையை விடுங்க. ஜபம் பண்றாங்க கையெழுத்துங்க. ரெண்டும் புல. ஆமென் சொல்லுங்க. ரெண்டும் புல. விசுவாசம் உள்ள, ஆமென் சொல்லுங்க, விசுவாசம் உள்ள, விசுவாசமும் தனிய செய்யலாது, ஜபமும் தனிய செய்யலாது. ரெண்டும் இணைஞ்சிட்டு என்று சொன்னால் பிணியாளியை கர்த்தர் எழுப்புவார், பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். அறிக்கை செய், ஜெபம் பண்ணு, விசுவாசி, ஜெபம் பண்ணு, விசுவாசத்தை சொல்லு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்ப நான் ஒரு சேலஞ்ச் போட போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களோட விசுவாசத்துக்காக, உங்களோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குத்தானே, ஒரு கஷ்டம் இருக்குத்தானே, அது 2 பேருக்கு சொல்ல போறீங்க, இந்த பிரச்சனை எனக்கு மாறும். ஆமென். நான் ஜெபிக்க போறேன் ஆண்டவர்கிட்ட, இந்த பிரச்சனை எனக்கு மாறும்.